السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فخسفنا به وبداره الأرض. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: الخلق كلهم عيال الله، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் இன்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக வாழ்வை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான்: லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இது ஒரு சோதனைக்கு உண்டான வாழ்க்கை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக வாழ்க்கை குறித்து நமக்கு சுட்டி காட்டுவான். அதனால் கலிமா சொல்லி இருக்கிற நம் அனைவர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான் உலக வாழ்க்கையை சோதனைக்கு உண்டானது என்று. சில சோதனை தனிப்பட்ட நம்முடைய மனதோடு சில சோதனைகள் அழுத்தமாக இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு மட்டுமே தெரிந்த சோதனையாக இருந்து கொண்டிருக்கும். சில சோதனை நம்மை கடந்து நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிற ஒரு சோதனையாக இருக்கும். சில சோதனை நம்மை கடந்து நம் குடும்பத்தை கடந்து நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் அதனுடைய கஷ்டத்தினுடைய தாக்கம் அது வெளி அளவில் பேசப்படுகிற அளவிற்கு அந்த தாக்கம், குடும்பத்தினுடைய சோதனைகள், சோதனை வருகிற பொழுது மனிதனுடைய தடுமாற்றங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்த்திருப்போம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சோதனை வருகிற பொழுது அதை மனிதன் கடந்து, தன் குடும்பம் கடந்து, உறவுகள் கடந்து, ஊர் முழுக்க பேசுகிற அளவிற்கு, இன்னும் சொல்வதானால் உலகம் முழுக்க பேசுகிற அளவிற்கு சில சோதனைகளுடைய வடிவங்கள் மாறி வருகிற பொழுது அந்த சோதனைகள் குறித்து நாம் யோசிப்பதற்கு உண்டான நிறைய விஷயங்கள், அந்த சோதனைகளுக்கு பின்னே நாம் சிந்தித்து பாடம் பெற வேண்டிய நிறைய விஷயங்கள், அந்த சோதனைகளுக்கு பின்னே சோதனையில் ஆட்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன தேவை, உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய பலவிதமான சிந்தனைகளுக்கு உண்டான பாடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் உலக மக்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பெரும் சோதனைகள் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக உம்மத்துகள் அனைவரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. என வாய் திறந்து சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான கண்ணீர்கள் மட்டுமே நிறைய விஷயங்களை பேசிவிடுகிற அளவிற்கு உண்டான பயங்கர சோதனைகளுக்கு மத்தியில் நமது அண்டை மாநிலம் வயநாடு முழுக்க அந்த பாதிப்பில் இருக்கிற பொழுது அந்த சோதனைகள் குறித்து உண்டான சில விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஹதீஸ் வாயிலாய், இது மார்க்கத்தினுடைய ஒரு மரபு. இது ஒன்று நடக்கிற பொழுது அந்த நடப்பிற்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் இந்த உம்மத்திற்கு அதில் பாதிப்பிற்கு உண்டானது இருக்கிறது அல்லது பாடம் பெற வேண்டியது இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இந்த உம்மத்தினுடைய பொறுப்பில் உண்டானது என்கிற அடிப்படையில் நாம் சில விஷயங்களை யோசிக்கலாம். ஏன்னா நாம் பேசுகிற பேச்சில் சொல்லுமா இல்லையா, சில பேர் இன்றைக்கெல்லாம் வெறுமனையாய் முகநூலை துறக்குகிற பொழுதே
அவனுக்கு என்ன பாவம் செஞ்சாங்களோ அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக 2 வார்த்தையை அந்த கண்ணீரை கடந்து உண்டான கஷ்டங்களுக்கு பின்னால் அதிலிருந்து மீள முடியுமான்னு யோசிக்க முடியாத தெரியாத சூழலுக்கு பின்னாடி 2 வார்த்தை, அவன் என்ன செஞ்சான் அழிஞ்சிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிற சர்வசாதாரணமான ஒரு போக்கு. இது அல்லாஹுடைய தண்டனையாக இருக்கலாம் என்று யோசிக்கிற ஒரு போக்கு. இன்னொரு பக்கம் அவர்கள் இயற்கையை பாதுகாக்க தவறிவிட்டார்கள், அதனால் அழிஞ்சு போகிறாங்க, நமக்கு என்ன இருக்கிறது என்று யோசித்து விட்டு பேசிவிட்டு போகிற ஒரு போக்கிற்கு மத்தியில் நடந்திருக்கிற அந்த நிலச்சரிவிற்கு பின்னால் நாம் யோசித்து பார்த்தால் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. முதல் நிலச்சரிவை பற்றி குர்ஆன் பதிவு செய்கிறது. முதல் வெள்ளத்தை பற்றி குர்ஆன் பதிவு செய்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை பற்றி, வெள்ளங்களை பற்றி குர்ஆன் பதிவு செய்கிறது. எல்லா விஷயங்களிலும் குர்ஆன் தனது அற்புதமான வாதத்தை வைக்கிற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுவான், ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த். குர்ஆன் நாம் அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்வது, குர்ஆனுடைய தொடர்போடு இந்த உம்மத் வாழ்ந்து பழக வேண்டும். குர்ஆன் அது ஏதோ சம்பிரதாயத்திற்காக பார்த்து விட்டு வைக்கிற ஒரு பழக்கம் அல்ல. எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆன் அற்புதமாய் ஒரு பதிலின் மூலமாய் ஒரு வழிகாட்டுதலை தந்து கொண்டே இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் தான் படைத்த எல்லா உம்மத்துகள், அந்த உம்மத்துகள் வாழ்ந்த நிலை, அந்த உம்மத்துகள் வழிதவறி போன நிலை, அவர்கள் அழிக்கப்பட்டதை எல்லாம் தனித்தனியாய் ஒவ்வொரு இடங்கள் அல்லாஹ் பதிவு செய்கிற ரப்புல் ஆலமீன் ஒரு ஜட்மெண்ட்டாக கொடுக்குற மாதிரி, ஒரு சுருக்கமாக நீ என்னை தேட வேண்டுமா, என்னுடைய பவர் எப்படி இருக்குன்னு தேடணுமா, இந்த இடத்தில் பார் என்று சொல்வது மாதிரி கஸஸ் சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். 29வது சூறாவாக இடம்பெற்றிருக்கிற கஸஸ் சூராவில் ஒரு 40வது வசனத்தில் அல்லாஹ் பேசுவான். இந்த வசனம் வெறுமனையாய் பார்த்து செல்வது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு இடிபாடு சூழல்கள் வருகிற பொழுது யோசிக்க தோன்றுகிறது, இல்லை, அல்லாஹ்வினுடைய வல்லமையினுடைய அளவை நாம் புரிந்து கொள்வதற்கும் ஒரு எல்லை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஆரம்பிக்கிற வார்த்தை அல்லாஹ் ஆரம்பிப்பான், ஃபகுல்லன் அஹதனா பிதம்பிஹி. ஆரம்பிக்கிற அல்லாஹுடைய தான் கொடுத்திருக்கிற முடிவை அவன் பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது நீ பண்ணதெல்லாம் ஒரு கவர் ஸ்டோரி அப்படி ஒரு 4 பக்கத்தில் கொடு அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், நான் 40 வருஷம் இப்படி 4 பக்கத்தில் கொடுக்குறதுன்னு. அல்லாஹ் 4 வரியில் தன்னுடைய முழுமையான ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் கொடுக்குறான். ஆரம்பிக்கிற வார்த்தை ஃபகுல்லன் அஹதனா பிதம்பிஹி. ஒவ்வொருவரையும் அவரவருடைய பாவத்திற்கு ஏற்றவாறு நான் பிடித்திருக்கிறேன். ஒவ்வொரு சமுதாயத்தையும் அவரவருடைய பாவத்திற்கு ஏற்றவாறு நான் பிடித்திருக்கிறேன். ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாசிபா. கட்டுக்கடங்காத காற்றை கொண்டு நான் ஆது கூட்டத்தாரை அழித்திருக்கிறேன். அல்லாஹ் அழித்ததை ஒரு 4 வரியில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மன் அர்ஸல்னா அலைஹி ஹாசிபா. அடுத்தது ஃபமின்ஹும் மன் அஹதத்துஹு ஸைஹா. இடியினுடைய ஒரே ஒரு சப்தத்தினால் அழிக்கப்பட்ட கூட்டம் உலகத்தில் உண்டு. சமூது கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இடியினுடைய ஒரு சப்தம் தாங்க முடியாமல் அவர்கள் அழிந்து போனார்கள். அல்லாஹ் அடுத்து பேசுவான், வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த். பூமி பிளந்து நிலச்சரிவு ஏற்பட்டு அழிந்து போனவனும் என்னுடைய தண்டனையினுடைய பட்டியல் அவனும் உண்டு. நிலச்சரிவு ஏற்பட்டு அழிந்து போனவனும் என்னுடைய தண்டனையின் பட்டியல் அவனுக்கும் இடம் இருக்கிறது. வமின்ஹும் மன் அகரகனா. வமின்ஹும் மன் அகரகனா. மூழ்கி இறந்து போனவர்கள், ஃபிரௌனை போன்று கடல் பிளந்து இறந்து போனவர்கள், அவர்களும் என்னுடைய பட்டியல் இருக்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக ஒரு அண்டலை என்ன சொல்லுவோம் இல்லை, கோடிட்ட இடங்கள், இதை எனக்கு கரெக்டாக கோட் பண்ணி வச்சுக்கோ தேவைப்படும் சொல்கிற மாதிரி நிறைய இடங்கள் அல்லாஹ் பேசுகிறா. ஆனால் பாவிகளை நான் பிடித்திருக்கிறேன், இன்னென்ன வகையில் காற்றை கொண்டு அழித்திருக்கிறேன், இடியை கொண்டு அழித்திருக்கிறேன், நிலச்சரிவின் மூலமாக பூமிக்கு உள்வாங்கி அழித்திருக்கிறேன், கடல் பிளந்து அழித்திருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு நோட் திஸ் பாயிண்ட் அல்லாஹ் குறிக்கிறான். இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கோ அல்லாஹ் சொல்கிறான், ஃபமாகான் அல்லாஹு லியظ்லிமஹும். ஆனால் அழிஞ்சு போன அத்துணைக்கும் அவர்கள் காரணம், நான் காரணம் இல்லை. இது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஃபமாகான் அல்லாஹு லியظ்லிமஹும். இது ஈமான்ல நமக்கு உறுதியாக இருக்கணும். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன். இந்த வசனத்தை அல்லாஹ் அப்படி தான் முடிப்பான். அவர்கள் அநீதம் இழைத்து அழிந்து போனார்களே தவிர அவருடைய அழிவுக்கு நான் கொஞ்சம் கூட அதில் நான் சம்மந்தப்படலைங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுத்து விட்டு அல்லாஹ் பேசுகிற வார்த்தை ஃபமாகான் அல்லாஹு லியظ்லிமஹும். இதில் நான் அவங்களுக்கு எந்த விதத்திலும் அநீதம் செய்யலை. அப்போ நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும்? இது போன்ற நிகழ்வுகள் உலகத்தில் சம்பவிக்கிற பொழுது நாம் எப்படி பார்ப்பது? இன்னைக்கு நாம் அப்படி தான் சொல்கிறோம், அல்லாஹ்வுக்கு இரக்கமே இல்லையா,
அவன் இவ்வளோ கொடூரக்காரனா, அவன் தாயோட 7 மணிக்கு இறக்கம் செலுத்துவான்னு சொல்கிறாங்களே, அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டானே அப்படி செஞ்சுட்டானே என்றெல்லாம் பேசுகிற இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், காற்றினால் அழிச்சிருக்கிறேன், இடியினால் அழிச்சிருக்கிறேன், மூலிகை அழிச்சிருக்கிறேன், பூமி பிறந்து அழிச்சிருக்கிறேன், என்னுடைய தண்டனை பட்டியல் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் ஃபமாக்கான் அல்லாஹ் எதிரிவகும், அல்லாஹ்வாகிய நான் அவர்களுக்கு எந்த விதத்திலும் அநீதம் செய்யலைன்னு அதான் சொல்கிறான். அப்படியானால் எப்படி பார்ப்பது? குர்ஆன் பதிவு செய்கிறது, ஒமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த் ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த். உலகத்தில் காரூன் அவன்தான் முதலாய் நிலச்சரிவின் மூலமாய் பூமி உள்வாங்கப்பட்டு அழிக்கப்பட்டவன் என்று காரூனுடைய வரலாறை அல்லாஹ் பேசுவான். சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், அவன் மட்டுமல்ல வபிதாரிஹி, அவன் வாழ்ந்த வீடும் கூட அது வாழ்வதற்கு தகுதி அல்ல, நாசமாய் போனது, அதனால் அதையும் சேர்த்து அழிச்சேங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வசனத்திற்கு விளக்கம் தருகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற பெரும் குர்ஆனுடைய விரிவுரையாக சொல்லி காட்டுவாங்க. அவன் பூமிக்குள்ளே இறங்குகிறான், இது மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, அப்படி அழிஞ்சு மூழ்கினாங்க, மறுநாள் வந்தாங்க, மீட்பு படை வந்தாங்க, தோண்டினாங்க, தோண்ட குப்பைகள் போன்று ஜனாசாக்களாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. 100 தாண்டுது, 150 தாண்டுது, 200 தாண்டுது, இன்றைக்கி 300 தாண்டுது என்று அல்லாஹ் அக்பர் வார்த்தையினால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு சோகங்கள் கொண்டிருக்கிற இடத்துல காரூன் குறித்து சொல்லுவாங்க. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அவன் அழிக்கப்பட்டு பூமிக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு நாளைக்கும் 100 அடியாக இறங்குகிறான், கியாமத் வரையும் இறங்குவான், 7 பூமியை கடந்து உள்ளே இறங்குவான். அல்லாஹ் அக்பர், 7 பூமியும் கடந்து உள்ளே இறங்குவான். ஒவ்வொரு நாளைக்கு 100 அடியால் தான் இறக்கிக்கிட்டே இருக்கிறான். நாங்கள் கற்பனையால் கூட நம்மால் நினைத்து பார்க்க முடியாத இடத்தினுடைய தண்டனையுடைய வீரியத்தை எல்லாம் பதிவு செய்கிற இடத்துல, அப்போ இது போன்ற நிலைகளில் நாம் எப்படி யோசிப்பது? இந்த சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது, சோதனை ஏற்படுகிற பொழுது அந்த சோதனைக்கு பின்னே இந்த சமூகத்தினுடைய ஈமானில் உறுதிமிக்க ஒரு விஷயம் நமக்கு தெரிய வர வேண்டும். சோதனைகள் அது இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய வெற்றியை எங்கும் நாம் தேட முடியாது. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை கடந்து நமக்கு அல்லாஹ் வாழ்க்கையை வைத்திருக்கிறான், வெற்றியை வைத்திருக்கிறான் என்கிற சிந்தனைக்குள்ளே இந்த சமூகம் நம்முடைய ஈமானுடைய வலுவில் நாம் கற்று வைத்திருக்க வேண்டிய அற்புதமான பாடம் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்னதிலிருந்து பெரும் சோதனைகள் என்ற சோதனைகள் மாறி வருகிற பொழுதெல்லாம் ஈமானில் இன்னும் நமக்கு உறுதிப்பாட்டை கேட்க வேண்டும். சோதனைகளிலிருந்து பாதுகாப்பை தான் யா அல்லாஹ் என்று கேட்பது ஒரு மூமினுடைய பார்வையாக, ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தருகிற அற்புதமான பாடம். சரி, இந்த சோதனைகளுக்கு பின்னால் நாம் யோசிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞானம் பதில் சொல்கிறது. விஞ்ஞானம் இன்னும் கருத்து சொல்கிறான் அல்லவா? அவர்கள் அந்த பூமிக்கினுடைய வார்த்தைகள் நாம் சொல்வதானால் அல்லாஹ் சொல்கிறான் இல்லை, ஃபமாக்கான் அல்லாஹு லியظ்லிமஹும், நான் அவங்களுக்கு அநீதம் செய்யலை, அவங்களே அநீதம் செய்தாங்க. பாவம் செய்து பிடித்தவர்களை குறித்து அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான். அது அவர்களோடு முடிஞ்சு போச்சானா இல்லை, கியாமத் வரை இருக்கிற இந்த உம்மத்துக்கும் அதே வார்த்தை பொருந்தும். ஆனால் சின்ன வித்தியாசம் உண்டு. முந்தைய சமுதாயம் எல்லாம் பாவம் செய்கிற போது ஒரே அடியாக அழிக்கப்பட்டார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் அநீதம் செய்யலை, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொள்கிறார்கள் என்கிற வார்த்தைக்கு பின்னால் நாம் விளங்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நாம் உம்மத்தை மர்ஹூமா, அல்லாஹினால் இரக்கம் காட்டப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேர் அதிர்ச்சியான ஒரே அழிவை அல்லாஹ் தருவது கிடையாது. சரி, அப்போ இது போன்று ஏற்படுகிறதே என்றால் இந்த வசனம் இப்படியும் நமக்கு சொல்லித் தருகிறது, இல்லை, அவர்கள் பாதுகாக்க வேண்டிய அளவிற்கு அந்த வளங்களை பாதுகாக்காமல் விட்டிருப்பார்கள். அதனால் அந்த அழிவை அவர்கள் தேடி போக வேண்டியது இருக்கும். பாவத்தினால் அழிக்கிறதுங்கிற இந்த உம்மத்தை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழிக்க மாட்டான். அது இந்த உம்மத்திற்கு ரசூல் வாங்கி தந்த ஒரு அற்புதமான பேர் அருட்கொடை. சரி, அப்போ ஏன் இது மாதிரி ஏற்படுகிறது என்பதற்கு இன்றைய விஞ்ஞானம் அதைத்தான் பதில் சொல்கிறது. நாங்கள் 150 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த மழை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் 500 தாண்டி சென்டிமீட்டர் மழை பதிவாகிறபோது நாங்கள் என்ன செய்கிறது? விஞ்ஞானம் சொல்லுது, ஆமாம், மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு. மேக வெடிப்பினால் ஒரே இடத்துல மழை அப்படி கொட்டுகிற பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. 2வது அடிப்படை காரணம் சொல்கிறான், இதில் சூழல் அன்னைக்கே சொல்லி தந்துட்டு போனது, அழிவை அல்லாஹ் தருவார் என்பதை விட இந்த உம்மத்தினுடைய அழிவுக்கு வேகமாக போகிறதுக்குண்டான காரணம் என்னென்னா, பொருளாதாரத்தின் ஆசையினால் நாம் வளங்களை அழிக்குகிறோம். இருந்த மரங்கள், வேரை பிடிக்க வேண்டிய மரங்களை எல்லாம் அழித்து விட்டு வெறும் தேயிலம் தோட்டமாக வச்சுட்டு போனாங்க. யாரோ ஒருவனுடைய லாபத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த ஊருடைய நன்மையும் அவன் பாலாக்கிற விஷயத்தில் அவன் எடுத்த ஒரு முடிவுக்கு எல்லோரும் ஒத்து போனது. இன்றைக்கு மழை பெய்கிற பொழுது பூமியை தாங்குகிற மரத்தினுடைய வேர்கள் இல்லை, அதனால் வேகமாய் சரிகிறது.
30ஆம் தேதி பெய்ய ஆரம்பித்த மழை மேம்பாடியில் இறங்குது. அந்த மலை மேம்பாடி, அந்த மண் ஏற்கனவே குலைந்து போன மண், சுதங்கிற இருக்க மண். அந்த மண் இரவினுடைய மலையை தாக்கி பிடிக்க முடியல. மறுநாள் மலையில் அந்த ஊர் அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. மேம்பாடியில் இறங்க ஆரம்பித்து அப்படியே முண்டக்கை வருகிறது. முண்டக்கை என்கிற ஊருக்கு வருது. முண்டக்கை அது ஏற்கனவே களிமண்ணாலான பூமி. வெறும் சேரும் சகதியும் களிமண் மாதிரி காலை விட்டால் இழுக்க முடியாது. அந்த மாதிரி களிமண் பூமியானதுனால அந்த பூமியில் மலை நிற்க அடித்து கொண்டு போகிற அந்த களிமண், அப்படியே இறங்குகிற களிமண் அப்படியே இறங்குகிற சூரல் மாலாவுக்கு இறங்குது. இந்த மூன்றினுடைய இறக்கமும் சேர்ந்து வருகிற பொழுது அங்கே தான் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய ஏற்பாடோ என்னவோ, ஏறுவாராஞ்சிங்கிற அந்த ஏரிக்கு போக வேண்டிய தண்ணி 3 ஊர்களிலிருந்து கரைத்து கொண்டு வந்த மண், அந்த மண் அதுவே தனியாக ஒரு டேமாக மாறி போச்சு. ஏரிக்கு போக வேண்டிய தண்ணீரை இது தடுத்ததினால் தண்ணி ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சுங்கிறாங்க. ஏரிக்கு போக வேண்டிய தண்ணி, ஆனால் இவர்கள் பூமியை வளங்களை சரியாக பாதுகாக்கலை என்னவோ, தாக்கி பிடிப்பதற்கு அல்லாஹ் படைத்திருக்கிற மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். மண் கரைந்து ஏரிக்கு போக வேண்டிய தண்ணி மண்ணே திருப்பி விடுகிறது, ஊருக்குள் இறங்குகிறது. ஊர் முழுக்க அந்த நனைந்து அத்துணையும் அப்படி இடிவாள்களுக்குள்ளாக, நிலச்சரிவுக்குள்ளாக காரணமாக மாறுகிறது என்கிற இந்த வசனத்துக்கு பின்னாடி அல்லாஹ் யோசிக்க சொன்ன காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஃபமாக்கான் அல்லாஹ் அலியது, நான் அல்லாஹ் சொல்கிறேன், நான் அநீதம் செய்யலை. பூமியை நான் தக்க பாதுகாப்போடு கொடுத்தேன். அதற்குள் நான் மரங்களை அவர்கள் வேகமாக வெட்டி வீழ்த்தினார்கள். பின்னால் வர வேண்டிய ஆபத்தை அவர்கள் முன்னால் தேடிக்கொள்கிறார்கள். இன்னைக்கு எதுதானே அல்லாஹ் எல்லா இடத்தையும் சொல்றான். பாவங்கள் ஒரு புறம் நம்முடைய அழிவிற்கு காரணம் என்றால், இன்னொரு புறம் பேராசையின் காரணமாய் நமக்கு தேவையான மேம்பாடு என்று சொல்லி அல்லாஹ் கொடுத்திருக்கிற இயற்கையான பாதுகாப்பை கூட நாமே சுரண்ட ஆரம்பிக்கிறோம். அங்கங்கு இழுந்து விழுகிறது, அங்கங்கு அழிவு ஏற்படுகிறது. நேற்று இந்த நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்போதே அந்த மேகாலயாவில் ஒரு கட்டடத்தை காட்டுறோம். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கட்டடம், ஆற்றை ஒட்டி கட்டியிருக்கிறா. யூடியூப் திறந்து பார்த்து ஆற்றை ஒட்டி கட்டியிருக்கிறா. அப்படியே முழு கட்டடம் அப்படியே பின்னாடி சரிஞ்சு விழுது, ஆற்றுக்குள்ளே விழுது. ஆற்று ஓரத்தை போய் எவனா அவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி வைப்பானா? அந்த மண் தண்ணியில் சொததும் இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு அது ஒன்று அவளுடைய பேராசை. எப்படியாவது நேரத்தில் கட்டினா சுற்றுலாக்கு வருவாங்க, அப்படியே ஒரு வியாபாரமாக, அப்படியே நாம் பணக்காரன் ஆகலாம். ஒன்றுமே இல்லாமல் போய் நிற்கிறாங்க. உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பாடம், தேடுங்கள், ஹலாலை தேடுங்கள், குறிப்பிட்ட அளவில் தேடுங்கள். உங்களுக்கு என்று எது சரி வருமோ, இயற்கையை தாண்டாமல், இயற்கையை உங்களுக்கு கீழ் மிதித்து விடாமல், இயற்கையை அனுசரித்து நீங்கள் எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள். இயற்கையை நாம் சுருட்ட நினைக்குகிற பொழுது, இயற்கை ஒரு நொடி சுருட்ட நினைத்தால் அல்லாஹ் அக்பர், எத்துணை ஜனாதாக்கள், எத்துணை வீடுகள், எத்துணை ஊர்கள் பதில் சொல்ல முடியாமல் இன்னைக்கு தவிக்கிற இடத்தில் நினைக்கிற பொழுது உள்ளங்கள் அவ்வளவு ரணமாகிற இடத்துல அல்லாஹ் சொல்றா, ஃபமாக்கான் அல்லாஹ் அலியதையும், இந்த உம்மத்துக்கு யாருக்குமே நான் அநீதி செய்யலை. இந்த உம்மத்தை மரஹூமா, உங்களுக்கும் நான் அநீதி செய்யலை. ஆனால் பாதுகாக்காமல் விட்டதனுடைய விளைவுகள், மழை பெய்ய வேண்டிய காலங்களை கடந்து பெய்கிறது, காலங்கள் கடந்து மழை பெய்கிறது, வெயில் காலங்களை கடந்து வெயில் அடிக்கிறது. எல்லாம் நீங்கள் செய்து கொள்கிற மாற்றம். இயற்கையை நீங்கள் சுற்றி வர நினைக்கிற பொழுது அதை சரிவர பயன்படுத்த நினைக்க வேண்டும். இயற்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே கட்டுப்படுத்த நினைத்தால் அது நான் வச்சிருக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் வச்சிருக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஏற்பட்ட ஒரு விளைவினுடைய அடையாளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இந்த தண்டனைகள் குறித்து வருகிற பொழுது குர்ஆன் அல்லாஹ் ஒரு இடத்தை பற்றி பேசுவான். நான் இந்த உம்மத்திற்கு என்னென்னவெல்லாம் என்னுடைய சக்தி என்ன தெரியுமா என்று அல்லாஹ் பேசுகிறான். குல் ஹுவல் காதிர், அவன் யார் தெரியுமா? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். குல் ஹுவல் காதிர் அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்தும் என்னால் அதாவை இறக்க முடியும். அவ் மின் தஹத்தி அர்ஜுலிக்கும், உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்தும் அதாவை இறக்க முடியும். அவ் எல்பிசக்கும் ஷியா, உங்களை சின்ன சின்ன குழுக்களாக பிரித்து வயுதீக பஅலக்கும் பஅஸ பஅல், உங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி அடித்து வெட்டி கொண்டு சாகிற அளவிற்கு 4 வகையில் என்னால் தண்டனை தர முடியும் என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கணும். என்னால் முடிஞ்சால் எல்லா தண்டனையும் என்னால் தர முடியும், என்னால் எல்லா சக்தியும் உண்டு அப்படின்னு இறக்கணும். அவர்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை நீ குர்ஆனில் சொல்லியிருக்கிறியா அல்லாஹ், மேலிருந்து தண்டனை கீழிருந்து தண்டனை, உங்களையே பிரித்து வைப்பேன், நீங்களே முட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இரத்த வெள்ளத்தை ஓடுறீங்க அப்படின்னு நீயே ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாயா அல்லாஹ் என்று நபிகள் பெருமானார் அழுகிற பொழுது ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து நிற்பாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த உங்களுடைய கண்கள் கண்ணீர் வருகிறது. ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு வேதனையின் உம்மத்திற்கு என்றால் எப்படி தாங்க முடியும்? இந்த உம்மத்திற்கு இப்படி ஒரு வேதனை ஆனால் எப்படி தாங்க முடியும்? ஜிப்ரீல் இஸ்லாம் அல்லாஹ்விடம் போய் பேசிவிட்டு வந்து சொல்வார்கள்,
கண்ணியமானவர்களே, நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்ன தெரியுமா? நம்முடைய மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் ஹராமான விஷயங்களை தவிர்த்து வாழ்ந்திருந்தாலே அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு எவ்வளவோ நுழைந்துவிட முடியும். அல்லாஹுடைய சட்டங்களில் நாம் கொஞ்சம் மாறுபடு செய்யாமல் அவன் கொடுத்திருக்கிற சட்டங்களை பேணி வாழ்ந்தால் போதும், உலகத்தினுடைய அதாபை முடிந்த அளவிற்கு நாம் தூரமாக்கி வைக்க முடியும். கியாமத் அது வந்துதான் ஆகும், அது வராமல் இருக்க போறது கிடையாது. ஆனால் அது வருகிற வேகத்தை அதிகப்படுத்துவது நம் கைகளில் தான் இருக்கிறது. நம் கையில் தான் இருக்கிறது. பாவங்களை சர்வசாதாரணம் அழிந்து போனதாய் நினைத்து செய்ய ஆரம்பிக்கிறோம். பெற்றோரை துன்படுத்த நினைக்கிறோம். கட்டிய மனைவிக்கு உண்டான கடமைகளை செய்ய மறுக்கிறோம். இறை இல்லத்திற்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்க மறுக்கிறோம். பாவத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த சமூகத்தில் நான் உட்பட நமக்கு பாவம் என்று தெரிந்தும் கூட விட்டு விலக மனம் இல்லாமல் பெரும் பெரும் பாவங்கள் இருந்து எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக நாம் செய்து பழகுகிற பொழுது இந்த வசன ரசூலுல்லாஹி உள்ளத்தை அழுகு வச்சது. நீ குர்ஆனில் எத்தனை நேரம் எடுத்து ஓதுகிறோம், நம்முடைய உள்ளத்தில் அந்த தாக்கம் தெரிகிறதா? அல்லாஹ் சொல்றான், மேலிருந்து வேதனை, உன் காலு கீழிருந்து வேதனை, உன்னையே பிரித்து போடுவேன், நீங்களே அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்னால் முடியும். ரசூல் அழுகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் சாமி இறக்கி விட்டு சொன்னா, பிந்தைய ரெண்டையும் குறைத்துட்டேன் அல்லாஹ், பிந்தின ரெண்டையும் நான் விட்டுட்டேன் அல்லாஹ், உங்களுக்காக தடுத்துட்டேன். உங்களுக்குள்ளேயே குழுக்களாக பிரிவதை, அதனால் ஏற்படுகிற சண்டையை நான் அழிவதை நான் விட்டுட்டேன். ஆனால் முந்திய ரெண்டு நடக்கும் அல்லாஹ், முந்திய ரெண்டு நடக்கும். அது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு இந்த வசனத்திற்கு விளக்கம் தெரிய சொல்வார்கள். பிந்தைய ரெண்டு உண்டான குழுக்களாய் பிரிந்து கொண்டு அடித்து கொண்டு நமக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டு அதனால் வருகிற இழப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிந்தைய ரெண்டை தடுத்துட்டான். ஆனால் முந்தைய ரெண்டு மேலிருந்தும் கீழிருந்தும் வேதனை இறங்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் வைத்திருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னாலும் அது கியாமத் வரையும் தொடரும் என்கிறார்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு. இன்னைக்கு விஞ்ஞானம் சர்வசாதாரணமாக சொல்கிறது, இது மழை அப்படியே நிற்காது, அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரை கேரளாவில் பரவிட்டு போகும். அப்படியே கொஞ்சம் தள்ளி தான் 105 கிலோமீட்டர் ஊட்டிக்கு அடுத்து அதுதான் டார்கெட்டுங்கிறான். நிலச்சரிவுக்கும் நிலநடுக்கத்துக்கும் அடுத்தடுத்து அவன் இன்னைக்கு விஞ்ஞானம் ஒவ்வொன்றையும் புள்ளி போட்டு கொடுக்குது. எங்கெங்கே அடுத்து வரப்போகுது, எங்கெங்கே அடுத்து வரும், எங்கெங்கே உஷாராக இருக்கணும். உடனே ஊட்டி கலெக்டர், இனிமேல் ஊட்டிக்கு யாரும் வராதிங்க, கொஞ்ச நாள் தள்ளி வைங்க, மலையினுடைய கோரத்தாண்டமாக போகுதுங்கிறான். இவன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நிலச்சரிவு என் உம்மத்திற்கு உண்டு, சோதனை வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல 4 இடத்துல திரும்ப அல்லாஹ் சொல்றான், திரும்ப அல்லாஹ் சொல்றான், அஃப அமின்தும் அன் யஹ்ஸிபக்கும் ஜானிபல் பர் அவ் யுர்சில அலைக்கும் ஹாசிபா. உங்களுக்கெல்லாம் பயம் இல்லாமல் போச்சா? அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான், உங்களுக்கெல்லாம் பயம் இல்லாமல் போச்சா? ஜானிபல் பர்ரி அஃப அமின்தும் அன் யஹ்ஸிபக்கும் ஜானிபல் பர், நீ இருந்து கொண்டிருக்கிற பொழுதே பூமி அது திடீரென்று நிலநடுக்கத்திற்குள்ளே அல்லது திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளே போயிட மாட்டோம் தைரியத்தில் நீ இருக்கிறியா? நீ கட்டின வீடு அவ்வளோ ஸ்ட்ராங்னு நினைக்கிறியா? அல்லது நீ இருக்கிற பூமி அது செம்மண் பூமி இல்லை, மலைச்சரிவு இல்லை, அடுக்கான பூமி நீ நினைச்சு தைரியமாக உட்கார்ந்து இருக்கிறியா? என்னால் முடியுங்கிறாள். உயர்சின அலைக்கும் ஹாசிபா, மேலிருந்து கல் மலை, ஆலங்கட்டி மலையை பார்க்குறமா இல்லையா? மேலிருந்து கல் மலை அனுப்ப மாட்டேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? அல்லாஹ் சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி உன்னை நீயே பயந்து வாழ்ந்து கொள், உன்னை நீயே பயந்து வாழ்ந்து கொள் உண்டுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். 4 இடத்துல அல்லாஹ் கேட்குறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்குறான், அஃப ஆமினு மக்கரல்லதீன, கெட்டதற்காக சூழ்ச்சி செய்ய நினைக்கிறியே, அவனை இப்படி அழிக்கணும், இவனை இப்படி வீழ்த்தணும், இவனை இப்படி தோக்கடிக்கணும், எல்லாம் கெட்டதற்காக சூழ்ச்சி செய்ய நினைக்கிறாயே, ஐ யஹ்ஸிஃபல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்ச ஒரு நொடி நிலச்சரிவில் உள்ள போயிடுவேன், ஒரு நொடி தான் நான் நினைத்தால் நிலச்சரிவை கொடுப்பேங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், ஐ யுர்சில அலைக்கும் ஹாசிபா, ரெண்டையும் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி மேலிருந்தும் வேதனை வரும் கீழிருந்தும் வேதனை வரும் அல்லாஹ் சொன்னானோ, ரெண்டையுமே அல்லாஹ் பேசுகிறான். நிலச்சரிவையும் நீ பயந்து கொள். அப்படியானால் உன் வாழ்க்கையில் நீ மாற்றத்தை தேடாத வரை ஏங்கிட்டு இருந்து மாற்றத்தை அவ்வளோ சீக்கிரம் தேடாது. நான் ரஹமத்துடையவன் தான், நான் கிருபையுடையவன் தான், மன்னிக்க தெரிந்தவன் தான். ஆனால் அளவு கடந்து நீங்கள் போகிற பொழுது, இயற்கையும் சேர்த்து அழிக்க நினைக்கிற பொழுது வருகிற பின் விளைவிற்கு நான் பொறுப்பல்ல. நான் யாருக்கும் அநீதம் செய்வது கிடையாது, நான் யாருக்கும் அநீதம் செய்வன் கிடையாது. இதே வசனத்தை அல்லாஹ் நஹ்ல்ல பேசுகிறான். ஏன் நிலநடுக்க வராதுன்னு நினைக்கிறியா? நிலச்சரிவு வராதுன்னு நினைக்கிறியா? உனக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? நான் ஓதுகிற முல்கு சூரால் அல்லாஹ் கேட்குறான், தபாரக்கல்ல வீதிகள் முல், அல்லாஹ் கேட்குறான், என்ன நினைத்து கொண்டாய்? அமின்தும் மன்ஃபிஸ்ஸமா, அமின்தும் மன்ஃபிஸ்ஸமா, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? ஐயஹ்ஸிபிக்கும் ஆறது, பூமி பிளந்து உள்ள விட்டுருவாங்கிறான் அல்லாஹ்.
பூமி விழுந்து உள்ள சொருகிடுவேன். இருக்கிற வரை என் பயத்தோடு வாழுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உனக்கு யார் அந்த தைரியத்தை தந்தது? என் கட்டுப்பாடில் பூமி, என் கட்டுப்பாடில் வானம், என் கட்டுப்பாடில் உலகத்தின் அத்துணையும் இருக்கிறது. அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, உனக்கு யார் வானத்தை குறித்து பயம் இல்லாமல் இருக்க சொன்னது? ஐ யஹ்ஸிபல்லாஹு பிக்கும் அல் அர்ஸ ஹிதாஹி தமூர். அடுத்த வார்த்தை எல்லாம் கேட்கிறான், அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா ஐ யுர்ஸில அலைக்கும் ஹாசிபா. வானம் குறித்து உனக்கு கவலை இல்லையா? பூமி குறித்து உனக்கு கவலை இல்லையா? பூமி எந்த நொடி வேண்டாலும் என் கட்டளைக்கு கட்டுப்பட்ட உடனே பிளக்கும், உடனே நிலச்சரிவு வரும். வானம் எந்த நொடிக்கு என் சொல்லுக்கு கட்டுப்பட்டாலும் மேகம் வெடிக்கும், மழை பொழியும், கல்மலை வரும். ரசூலுல்லாஹ் இவ்வளவு அற்புதமாக சொன்னாங்க. கியாமத்தினுடைய அடையாளங்கள் குறித்து வருகிற இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும், தாபத்தில் அருள் வரும், யாஜூஜ் மாஜூஜ் வருவான். இப்படியே சொல்லிக்கிட்டே வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் சலாசத்து ஹுசூஃப், பூமியில் 3 முறை மிக பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட வேண்டியது இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு முன்னால் நம் ஹயாத்து முடிந்தால் நிம்மதியாக ராஹத்தால் போய் சேரலாம்னு நினைக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? அது எங்கேயோ ஒரு நம்ம இருந்துக்கலாம் சேஃபான்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பூமி உள்வாங்குதல் இருக்கிறது. பூமி 3 முறை நிலச்சரிவு, பெரும் எண்ணிக்கையில் பெரும் சேதமாய். இன்னைக்கு கேரளாவை நாம் கண் முன்னால் நினைக்குகிற பொழுது அல்லாஹு அக்பர், மஹஷரை கொஞ்சம் அப்படி நினைத்து பாருங்க. தோண்டுகிறார்கள், ஜனாதா கிடைக்குகிறது. தோண்டுகிறார்கள், ஜனாதா கிடைக்கிறது. மட்டைக்கு கீழே, மரங்களுக்கு கீழே, பூமிக்கு கீழே எத்தனை அடி என்றெல்லாம் தெரியல. மஹஷர் என்று வருகிற போது அல்லாஹ் சொல்றான், ஒரு சூறு தான் ஊதுவேன், எங்கெங்கே புதைக்கப்பட்டீர்களோ அங்கிருந்து அத்தனை பேரும் அப்படி எஞ்சி நிற்பீங்கன்னு அல்லாஹ் சொல்ற இடத்துல கேரளாவை கண் முன்னால் அல்லாஹ் கொண்டு வரான். எவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சுகிற பூமி. சுற்றுலாத்தலத்தினுடைய மிகப்பெரிய இடத்துல இருக்கிற கேரளா எனக்கு அப்படியே தலைகீழாக புரட்டி போடப்பட்டு இருக்கிற இடத்துல அல்லாஹுடைய வார்த்தை நம் காதுகள் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். பூமியும் வானம் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, என் கண்ட்ரோலில் எதுவும் கிடையாது. உனக்கு பயந்து வாழ்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்கிற சிந்தனை ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அலாரம் ஒலித்தது போன்று ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகை விடுகிற பொழுது, கடமையை தவற விடுகிற பொழுது, பாவத்தின் பக்கம் தைரியமாய் அடியெடுத்து வைக்கிற பொழுது, பாவத்தில் கொஞ்சம் நுழைந்து விட்டு திரும்புவதற்கு எப்படி என்று வழி தெரியாமல் யோசிக்கிற பொழுது, பெற்றோரை மிதிக்கிற பொழுது, எல்லோரையும் நாம் கடந்து போகிற பொழுது, வானமும் பூமியும் அவன் கையில் இருக்கிறது. நினைத்த நொடிக்குள்ளே கலிமா சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா? நினைத்த நொடியில் இஸ்திக்ஃபார் செய்திட வாய்ப்பு கிடைக்குமா? நினைத்த நொடியில் அல்லாஹுடைய பொருத்தத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமா? எந்த நொடி எங்கே என்று தெரியாத அளவிற்கு தடுமாற்றத்தின் ஒரு வாழ்க்கையில் ஏன் இந்த போட்டி, ஏன் இந்த பொறாமை, ஏன் இந்த பாவத்தின் பக்கம் ஆசை என்பதை இந்த உம்மத் நினைவு கூற ஆரம்பிக்குமானால் வாழ்கிற வாழ்க்கை அல்லாஹ் சுபிட்சமான வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி தந்த அருள் வாலிப்பான். அதான் அல்லாஹ் சொல்ற வார்த்தை, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா. உனக்கு யார் வானம் குறித்து கவலை இல்லாமல் இருக்க சொன்னது? உன்னை யார் பூமி குறித்து பயப்படாமல் இருக்க சொன்னது? நான் அல்லவா கட்டளையிட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கிற இடத்துல நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு உண்டான பாடமாய் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். நிலச்சரிவுகளும் மழையின் மூலமாக உண்டான அழிவும் இந்த உம்மத்திற்கு கியாமத் வரை வந்து கொண்டுதான் இருக்கும். அது கியாமத்தின் அடையாளம். அதை கட்டுப்படுத்துவது 2 விஷயங்களில், ஒன்று நமக்கு நாமே பாவங்களை கட்டுப்படுத்துவதனால், இன்னொன்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற இயற்கை வளங்களை நமது பேராசைக்காக தொடாமல் இருக்கிற வரைக்கும் 2மே அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பான். 2ம் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பான். இந்த 2 சூழல்கள் இன்னைக்கு கண் முன்னால் தெரிகிற பொழுது அந்த மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. 12:40 அடிக்க ஆரம்பித்த ஒரு நிலச்சரிவு 4 மணி வரையும் கொஞ்சம் கொஞ்சமாய் தூக்கத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு விழிக்கவே இல்லை. எங்கெங்கே தூங்கினார்களோ அங்கெங்கே ஜனாதாவாக, எங்கெங்கே தண்ணீர் நுழைந்ததோ அது அப்படி இழுத்து செல்லப்பட்டு ஜனாதாவாக. இன்னைக்கு பேப்பரில் பார்த்துக்கோங்கள, ஒரு தாய் குழந்தையை கட்டி பிடிச்ச மாதிரியே அப்படி ஜனாதா. ஒரு தாய் அப்படியே குழந்தையை கட்டி பிடிச்சி அணைத்து கொண்டே ஜனாதா. அல்லாஹ் நினைக்கிற பொழுது கண்ணீர் வருகிற இடத்துல, கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்கிற இடத்துல அல்லாஹ் வச்சு கேட்குறான். இந்த உம்மத்திற்கு இது போன்ற நிலச்சரிவுகளும் நிலநடுக்கங்களும் அது இருந்துதான் ஆகும். மாற்றத்தை தேட வேண்டியதும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேட வேண்டியது நம்முடைய கரங்கள் இருக்கிறது என்கிற சிந்தனை முதல் பாடமாய் வருவதோடு, இது போன்ற சோதனைகள் வருகிற பொழுது இந்த சமூகத்தினுடைய கைகள் ஒன்றுக்கொன்றாக கைகோர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தினுடைய உதவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல மொழி கடந்து, இனம் கடந்து, ஜாதி கடந்து, ஊர் கடந்து, கடல் கடந்து என்கிற அளவிற்கு நம்முடைய உதவிகள் பெருமளவாய் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். கஷ்டப்படுறாங்க, யாரோ கஷ்டப்படுகிறார் என்று நினைப்பதை விட இப்படி யோசித்து பார்க்க வேண்டும். முகம் தெரியாய் ஒரு மனிதனுக்காய்,
முகம் தெரியாய் ஒரு மனிதனுக்காய் அவன் முன்னால் இல்லை, ஆனால் அவனுக்காக அவன் நல்லா இருக்கட்டும் துஆ செய்யறன்னா உன்னோடு இருக்கிற மலக்கு துஆ செய்கிறார், அவன் நன்றாக இருப்பது போன்று இவனையும் நன்றாக ஆக்கி வையா அல்லாஹ் என்று அந்த மலக்கு அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்றாங்கிற பொறுப்புல இந்த ஹதீஸை அப்படியே யோசித்து பாருங்கள். எங்கோ ஏற்பட்டிருக்கிற அழிவிற்காக நாம் கொடுக்கிற சிறு அல்ல பெருவுதவியாய் கொடுக்கலாம். ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத்தை கூட அள்ளி கொடுக்கலாம். நேற்று வரை ஜக்காத்தை கொடுப்பவர்களாக இருந்த இத்துணை சீமான்கள் இன்று வாங்குகிற இடத்துல இருக்கிறாங்க. நல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை. இது யாருக்கும் நிலையானதெல்லாம் கிடையாது. இந்த உலகமும் சரி, பொருளும் சரி, சோதனையும் சரி, நான் கொடுக்குறேன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு இல்லை, ஒரு நொடியில் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி இறக்கி வச்சிருவோம். நம்முடைய பெரும் கைகளாய் உதவிக்கரம் நீட்ட வேண்டிய சூழலில் மாநில ஜமாஅத் உலமாவும் ஜும்ஆவினுடைய நிதியை நீங்கள் அவர்களுக்குண்டான நிதியாக பெரும் ஒரு தொகையாய் கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை கொடுக்குறாங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்குகிற ஒரு சிறு ஒரு முயற்சியின் மூலமாய் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுபோன்ற பெரும் முசீபத்திலிருந்தும் பெரும் இடர்பாடுகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள்பாலிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நியத்தோடு செய்யப்பட்டிருக்கிற இந்த செயலை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய ஆரம்பிப்போம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அல் ஹல்கு குல்லுஹும் இயாலுல்லாஹ், உலகத்தில் நான் எல்லா படைப்பும் அது அல்லாஹுடைய குடும்பம்னாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு என் குடும்பம் தானே, என் தம்பி தானே, என் அண்ணன் தானே, என்னுடைய பிள்ளை தானே என்று நினைப்பதை விட அல் ஹல்கு குல்லுஹும் இயாலுல்லாஹ், உலகத்தின் அத்துணை படைப்பும் அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹுடைய குடும்பம், அல்லாஹுடைய குடும்பத்தை நேசிப்பவன் அவர்களுக்கு உதவி செய்கிறான் என்கிற நபிகள் பெருமானாருடைய வார்த்தைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உதவிகளை அவர்களுக்கு அதிகப்படுத்துகிற தௌஃபீக்கை அந்த உதவியின் மூலமாக மட்டுமல்ல அல்லாஹுடைய ரஹமத்தினாலும் அங்கு கோரத்தாண்டம் ஆடுகிற மலையும் குறைந்து அந்த மலையின் மூலமாக மீட்பு பணிகள் விரைவாக நிறைவேறக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே உயிர் திறந்தவர்களுக்கு ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தையும் வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவையான மன நிம்மதியும் ராஹத்தான வாழ்க்கையும் மீண்டு வந்து சலாமத்தாய் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.